ஏன் சாத்தானை தேவன் அழிக்காமல் இந்த உலகத்தில் அவனை விட்டு வைத்திருக்கிறார்? தீமைகளை செய்வதற்கும் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில உபத்திரங்களை கொண்டு வருவதற்கும் துன்பங்களை ஏற்படுத்துவதும் சாத்தான் அவர்கள் எப்படியாவது அழிக்க வேண்டும் என முயற்சி செய்து கொண்டிருக்கிற அவனை தேவன் ஏன் இன்னும் அழிக்காமல் விட்டு வைத்திருக்கிறார்? தேவனால் அவனை சாகடிக்க முடியாதா? இப்படி அநேக கேள்விகள் உங்களுக்குள்ளே எழும்பலாம். ஏன் சாத்தான் இந்த உலகத்தை சுற்றி கொண்டிருக்கிறான்? அவனை தேவன் கட்டாயமாய் அழித்திருக்கலாமே என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படலாம். அது உண்மைதான். விசுவாசிகள் வாழ்க்கையில மற்ற வாழ்க்கையில் அந்த எண்ணங்கள் ஏற்படும். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஏன் ஒரு தீமையை இந்த உலகத்திலே அவர் அனுமதித்து இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் என்ற கேள்வி உங்களுக்குள்ளே எழும்பலாம். இப்படிப்பட்ட கேள்வி உடையவராய் இருக்கிற அனைவருக்குமே இன்றைக்கு தேவன் அதுக்கான பதிலை கொடுப்பாரு. இது போன்ற அநேகருக்கு இந்த பதில்கள் கொண்டு போகப்பட வேண்டும் என்றால் நீங்க விரும்பினால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல அநேக மிக முக்கியமான தேவ வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்க ஒரு முக்கியமான காரியம், ஏன் பிசாசானவனை சாத்தானை தேவன் சாகடிக்காமல் அவனை இன்னும் வெட்டி வைத்திருக்கிறார்? தேவனால் அவனை சாகடிக்க முடியாதா? தேவனால் அவனை சாகடிக்க முடியாது. காரணம், நீங்க இந்த வீடியோவை நீங்க முழுமையாய் பார்த்தால்தான் இது உங்களுக்கு புரியும். மரணத்துக்கு மரணமானது ஆவியை ஆட்கொள்ள முடியாது. ஸ்பிரிட்டிற்கு மரணம் இல்லை. தேவதூதர்கள் ஆவியாய் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். அந்த ஆவியாய் சிருஷ்டிக்கப்பட்ட தேவதூதர்களுக்கு நித்தியமாய் அவர்களுக்கு ஜீவன் இருக்கும். அவங்களுக்கு நித்தியமான காரியம் இருக்கும். அவர்களுக்குள்ள மரணம் இருக்காது. மனுஷனுக்குள் இருக்கிற அந்த ஸ்பிரிட்டுக்கும் நித்தியமான ஒரு வாழ்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சரீரத்திற்கு தான் மரணம் ஏற்படுமே தவிர உங்களுடைய சரீரத்துக்குள் இருக்கிற அந்த ஸ்பிரிட்டுக்கு மரணம் கிடையாது. வேதத்தில் நீங்க படிச்ச ரொம்ப தெளிவான காரியம் பார்க்கணும். இங்க தேவதூதர்கள் ஸ்பிரிட்டாய் சிருஷ்டிக்கப்பட்டாங்க. அந்த தேவதூதர்களுக்குள்ள ஒருவனாய் இருந்த காப்பாற்றுகிற கேருபாய் அபிஷேகம் செய்யப்பட்டவன் தான் இந்த சாத்தான். அவருடைய பெயர் என்ன? லூசிபர். அதாவது லத்தீன் பாஷையில லூசிபர் என்று சொன்னால் விடிவெள்ளி என்ற அர்த்தம், மார்னிங் ஸ்டார் அல்லது லைட் பேரர் என்ற அர்த்தம். இவன் தேவனுடைய ஆராதனை கூட்டத்தில் இருந்தவன். தேவனை ஆராதித்து கொண்டிருக்கும்படியாய் தேவனை அவனை சிருஷ்டித்தாரு. அவன் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது அவனோடு கூட மேல வாத்தியங்களும் கிண்ணாரங்களும் வாத்தியங்களும் அவனோடு கூட கர்த்தர் சிருஷ்டித்தாரு. ஆகவே அவன் தேவனுடைய பரிசுத்த பர்வத்திலே அவன் இருந்தான். அவன் அபிஷேகம் செய்யப்பட்டவனாய் இருந்தான். அவன் காப்பாற்றுவதற்காய் அபிஷேகம் செய்யப்பட்ட கேருபாய் அவன் இருந்தான். தேவதூதரை காட்டிலும் ஒரு மேலான ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். அதான் கேருபீன்கள் என்று சொல்லப்படுகிற அந்த தேவதூதர்கள். அந்த மத்தியில் அந்த ஒரு பொறுப்பில் அவன் அப்படியாய் ஒரு சிருஷ்டியாய் அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான். ஆனால் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று அவன் எப்பொழுது தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டானோ, நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நீங்க படிச்சுன்னா இதுக்கான காரியங்கள் உங்களுக்கு தெரியும். இன்னும் தெளிவா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எசேக்கியேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க படித்தீங்கன்னா உங்களுக்கு இவனை குறித்த தெளிவான காரியங்கள் அங்கு இருக்கும். தேவனால் அந்த சாத்தானை அழிக்க முடியாது. காரணம், அவன் ஆவியால் நித்தியமாய் இருக்கும்படி தேவன் அவனை சிருஷ்டித்திருந்தார். அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட அவனை தேவன் எப்படி சாகடிக்க முடியும்? கர்த்தர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதுக்கான ஒரு ஹிண்டை நமக்கு கொடுக்கிறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் நான் வாசிக்கிறோம். பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த நித்திய அக்கினி என்று நாம் வாசிக்கிறோம். இந்த நித்தியமா சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பிசாசானவன் சாத்தானும் அவனுடைய தூதர்களுக்காகவும் தேவன் அங்க நித்திய அக்கினி என்று ஒரு இடத்தை அவர் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அந்த அக்கினி நித்தியமாய் எரிந்து கொண்டிருக்கும். அதுல இந்த நித்தியமாய் இருக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பிசாசானவனுக்கென்று அந்த அக்கினி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. மிக கொடூரமான ஒரு காரியம். அதிலே இவன் அந்த அக்கினியிலே உலகத்தின் முடிவிலே தள்ளப்படுவான். அது வரைக்கும் நாம் என்ன செய்யணும் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் தேவன் அவருடைய வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய குமாரனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்தார். நாமும் அவனை ஜெயிக்க முடியும் இயேசுவின் நாமத்தினாலே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கவலைப்படாதுங்க. பிசாசை உங்களால் ஜெயிக்க முடியும். ஏனென்றால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து முன்பே ஜெயித்து விட்டாரு. ஆகவே தோற்று போனவனை உங்களால் ஜெயிப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்ய தேவையில்லை. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமும் உங்களை காப்பாற்றும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது போல அநேக வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. God bless you. Amen. God bless.